வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய பேருக்கு வர டவுட்டு என்ன அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எப்படி தூங்கணும், எந்த சைட் படுத்து தூங்கணும், நார்மலாக தூங்கலாமா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். அதை பற்றி தான் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ரெக்னென்சியை வந்துட்டு மூணு மாதமாக பிரிப்பாங்க. முதல் 3 மாதம், 4லேருந்து 6 மாதம், அப்புறம் 7லேருந்து 9 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு பிரிக்கிறதையும் வச்சு நம்ம தூங்குறது அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மாதம் அப்படிங்கும்போது நம்மளோட கர்ப்பப்பை அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. குழந்தை கருவில் இருக்க குழந்தை, அதனால எப்படி தூங்கினாலும் அவங்களுக்கு எப்படி தூங்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி தூங்கிக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் 4, 5, 6 மாதத்தில் அந்த 4 மாதத்தில் இருந்து தான் கருவில் இருக்க குழந்தைக்கும் தொப்புள் கொடிக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி இருக்கும். அவங்க வலிமையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க மல்லாந்து படுத்தாங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்க ரத்த குழாயில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அழுத்தம் வரும். இப்படி அழுத்தம் வர்றதுனால என்ன ஆகும், கர்ப்பப்பைக்கு போகிற ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முதுகு அப்புறம் இடுப்பு பகுதி இது ரெண்டுலேயுமே அழுத்தம் உருவாகும். இப்படி அழுத்தம் உருவாகிறதுனால அந்த கருப்பையில் இருக்க குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் குழந்தையோட எடை எப்போ அதிகரிக்க தொடங்குதோ அந்த சமயத்தில் மல்லாந்து படுக்கிறது அப்படிங்கிறத தாய் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் குடல் பகுதியில் அழுத்தம் ஏற்படாது. கருவுக்கு போகிற ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். 7 to 9 மாதம் அப்படிங்கிறது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த டைமில் மதர் அவங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷன் எப்படி தூங்குறாங்க அப்படின்றதுல அலட்சியமாக இருந்தாங்க அப்படின்னா அதனால குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதனால கூட குழந்தைக்கு கொடி சுத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால மேக்ஸிமம் மதர்ஸ் 7லேருந்து 9 மாதம் வரையுமே லெஃப்ட் சைடு அதிகமாக திரும்பி படுக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக்கி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ரைட் சைடு கல்லீரல் இருக்கனால அவங்க ரைட் சைடு திரும்பி படுக்கும்போது அதெல்லாம் அழுத்தம் வரும். அப்புறம் புரண்டு படுக்கிறது அப்படிங்கிறதையும் மதர்ஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு 7லேருந்து 9 மாதம் லெஃப்ட் சைடு தான் திரும்பி படுக்கிறத பழக்கமாக வச்சுக்கணும். அப்படி லெஃப்ட் சைடு படுத்தாங்க அப்படின்னா இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கனால வயிற்றில் வர்ற குழந்தைக்கும் கர்ப்பப்பைக்கும் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கும். அப்படி ரத்த ஓட்டம் இருக்கும்போது அது குழந்தைக்கு வளர்ச்சிக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே ரைட் சைடு படுக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, அப்பப்போ ரொம்ப முடியாத பட்சத்தில் ரைட் சைடு திரும்பி படுத்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவு லெஃப்ட் சைடு படுக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க பழக்கமாக்கிக்கிட்டு இருக்கணும். அப்படி கொஞ்ச நாள் படுத்து பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமே அவங்களுக்கு ஒரு பழக்கமாக ஆகிடும். கர்ப்பமாக இருக்க பெண்கள் அவங்களையும் அவங்க குழந்தையோட நலனையும் மனசில் வச்சுக்கிட்டு தூங்குறதுல கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.